அன்பின் பரமதாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Hebrews 12th chapter 12th verse. Therefore, strengthen your feeble arms and weak knees. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. இது கேட்கிற யாவரையும் நீங்க பலப்படுத்தி தருமா தாழ்த்தி கேட்கிறோம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்தி தருமா தாழ்த்தி கேட்கிறோம் இயேசுவே. நெடுவருடமான போராட்டங்கள் மத்தியில அநேக பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி சோர்வுல அநேக பேர் இருக்கிறாங்க. ஐயா, நான் பண்ண ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே. கர்த்தர் எனக்கு எப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவார்? எங்களோட சுய புத்தியின் மேல் நாங்க சாராமல் உண்மையே சார்ந்து நிக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. இந்த காத்திருப்பு நாட்கள் ரொம்ப கடினமானதுதான். இயேசுவே, உண்மை சார்ந்து இருக்கிறப்போ கிறிஸ்துவின் வார்த்தை, உம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால் காத்திருக்க கிருபை செய்யுங்க. Waiting upon the Lord and Savior Jesus Christ alone, not on the situation. சூழ்நிலைகள் பார்க்காதபடி நாங்க உண்மையை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. ஏன்னா தகப்பனே, இந்த காத்திருப்பு நாட்கள்ல எங்களை நீங்க உருவாக்குவீங்க. அநேக காரியங்கள் எங்களுக்கு கத்துக் கொடுப்பீங்க. அநேக காரியங்கள் you will discipline us, oh Lord. எங்களை நீங்க கண்டித்து நிறைய காரியங்கள் உணர்த்துவீங்க. இது எல்லாத்துக்கும் நாங்க கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவை சார்ந்து நிக்க கிருபை செய்யுங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நீங்க எங்களை பலப்படுத்தினாதான் தகப்பனே நாங்க எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். சுய பலம் வேணா தகப்பனே. உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்தவர்களாக நிக்க கிருபை செய்யுங்க. யார் யார் சோர்வுல இருக்கிறாங்களோ, பலவீனங்கள இருக்கிறாங்களோ, என்னால முடியல பிரதர் அப்படின்னு கதற ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க இயேசுவே. உங்க இருதயத்தை பலப்படுத்துங்க. சோர்வுகளை நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால். எல்லா பலவீனங்கள், சோர்வுகள் நீக்கி போடுங்க. சத்துருவின் திட்டத்தை நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவே. அவன் கொண்டு வருகிற எல்லா தந்திரமான திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செயலிழந்து போவதாக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நோக்கி பார்த்து இருக்க கிருபை செய்யுங்க இயேசுவே. அவங்களோட கைகளையும் முழங்கால்களையும் திரும்ப நீங்க நிமிர்த்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Let them start praying again and be rooted in the word of God. Thank you Jesus. அவங்க நிலைநிற்க கிருபை செய்யுங்க. உலக கவலைகள் எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாக இருக்க கிருபை செய்யுங்க. மேலானவைகளை நாட கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்திருக்க கிருபை செய்யுங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உமக்காக சாட்சிகளாக நிக்க கிருபை செய்யுங்க. உம்மை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. உங்க தெய்வீக கிருபை, தெய்வீக பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் மூழ்கி ஆளுகை செய்ய தாழ்த்தி கேட்கிறோம். எல்லா சோர்வுகளையும் நீக்கி மன கவலைகள், போராட்டங்கள் பலப்படுத்துங்கப்பா. சூழ்நிலைகள் நேர்மடாக இருந்தாலும் அவங்க உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க. என்னால முடியல பிரதர், எனக்கு போதும், என்னை விட்டுருங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே, உங்களை நீங்க பலப்படுத்தி ஆளுகை செய்ய தாழ்த்தி கேட்கிறோம். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.